ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக சின்ன வயசுல நான் ஆசைப்பட்டு இருந்தோம். ஸோ லடாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்லேயே கிளம்புறோம். அங்கே போயிட்டு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பக்கத்தில் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர்றாரு. அவரும் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாரு. தேவையான திங்ஸ்லாம் அவர் தான் நமக்கு எடுத்து கொண்டு வர போகிறாரு. ஜெர்கின், ஸ்வெட்டர்ஸ், அது எல்லாமே அவர் தான் நமக்கு கொண்டு வர போகிறாரு. ஸோ வீடியோ முடிகிறப்போ இல்லை இடையில வந்து அவர் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஏகப்பட்ட சான்சஸ் இருக்க போகுது. பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு டிராவல்ல கொஞ்சமா பாருங்க. பை. இப்படிக்கு விவின், இப்படிக்கு 2 பேரும் சேர்ந்து தான், என்ன மட்டும் போத்து விடாத. சரி, நாங்க 2 பேரும் பை. சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கும் அப்படியே போய் அப்படி போயிடுவோம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? A few moments later. இப்ப எங்க இருக்கோம்னா, எங்கடா? காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். நாங்க வந்து இப்போ சோழர்கள் வாழ்ந்த இடத்தை தேடி போறோம். போயிட்டு போறதுதான் போறோம். சோழர்கள் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்கு. ஆமா, போயிருக்கோம். போய் இப்படி இங்க இருக்கு நம்ம இது தஞ்சாவூர், அப்படி போய் அப்படி போயிடும். ஒன்றும் இல்ல பிரச்சனை. அப்புறம் வேற என்ன சொல்றது? என்ன சொல்லு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். நம்மளால் குளிர் தாங்க முடியாமல் பீப்பா ஆகிட்டாரு. பாவம், குளிர் தாங்க. எப்படி இருக்கு இந்த இடம்? நம்ம இருக்கு. லடாக் ரொம்ப குளிராக இருக்கும். இதை பற்றி காலங்காத்தாலே போய் சொல்லுவாங்க. ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரு. லடாக்குன்னு போன வந்து சும்மா பிளானிங் பண்ணோம். சரியா, லடாக்லாம் போகல, நாங்கள் போகிற மாதிரி பிளானும் கிடையாது. இப்போ வந்து பெங்களூரில் இருக்கோம். ரொம்ப நாளாக சின்ன வயசுல நான் ஆசைப்பட்டு இருந்தோம். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா, மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட். அதுல வந்து 2 இருக்கு. இது வந்து பெங்களூர். இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பெங்களூருக்குள்ளவே எங்கெங்கெல்லாம் போனோமோ அந்த நம்பர் பார்த்து நீங்க தான் போய்க்கணும். அது நமக்கு தெரியாது. அதே மாதிரி இப்போ வந்து தமிழ்நாடுக்குள்ள போற பஸ்லாம் இருக்குல்ல, இந்த சேலம் டு திருச்சி, அந்த மாதிரி ஊரா, சென்னை டு திருச்சி, சென்னை டு சேலம், தமிழ்நாட்டுக்குள்ளேயே போற பஸ்ஸஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சைடு இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள போறது, கர்நாடகாக்குள்ள அதே மாதிரி கர்நாடகாக்குள்ள போறோம். நம்ம அங்க போவோம், அங்க இருக்கணும். அதுதான். ஸோ பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம். பாத்தீங்கன்னா பஸ், அந்த பஸ் ஏறி எங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா டெக்கத்லான்ல இருக்கோம். போயிட்டு அம்மாச்சி தாத்தா எல்லாரையும் பார்த்தாச்சு. ஸோ அங்கேருந்து பக்கத்தில் டெக்கத்லான் இருக்கு, போய் சுற்றி பார்த்துருவாங்க. நான் ஏன் ஒரு கையில மட்டும் க்ளோஸ் போட்டிருக்கேன் தெரியுமா? ஏன்? ஏன்னா ஒன்னு அடிக்கிறதுக்கு ஒரு கை மட்டும். இதெல்லாம் ஓவர் அடி. நீ என்ன பண்ணாரா? இங்க பாடுறா, என்ன வேண்டுதல் போலோடா. யாருக்கும் வேண்டுதலா? ஓம் சிவோகம் நான்ட்டு இருக்கான் பைபிள்ல. நீங்க எது ஒன்னாலும் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. எது வேணா எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். முக்கியமான பாயிண்ட். நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பெங்களூருல ஒரியான் மால்ல இருக்கும். சண்டேன்ற காரணத்தினால ஏகப்பட்டது எல்லாருமே வீட்டுல வெட்டியா இருந்தவங்க எல்லாம் கூட இங்க வந்துட்டாங்க போல. சரி, நாம போயிட்டு வந்தாலே பார்ப்போம். என்ன பார்க்கணும்? அங்க ஒரு லேக் இருக்கும், அந்த லேக் காமிக்கலாம். இங்க ஒரு லேக் இருக்கான், அதை பார்த்துட்டு மால் ஃபுல்லா சுத்திட்டு, இவன் வந்து போன டைம் இந்த இடத்துல ஒரு பீஸா வாங்கி சாப்பிட்டோம். அதே பீஸா நம்ம வாங்கி சாப்பிட்டு அப்புறம் வேற ஏதாவது வேணா வாங்கிட்டு கிளம்ப போறோம். அதுக்கு முன்னாடி இங்க வந்து லேக் ஒண்ணு இருக்கான். அந்த லேக் ஃபர்ஸ்ட் இருந்தே லேக் பார்க்கலாம் தான் வந்தது. ஃபர்ஸ்ட் இருந்தே லேக் தான் பார்க்க வந்தோம். நம்ம மேல மாலாஸ்தி பார்க்கலாம் சொல்லிட்டு சரி, மேலதான் லேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் லேக் இருக்கு. சாவடிக்கிறான். சரி, ரைட். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஏதோ லேக் இருக்கான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எப்படா லேக் இருக்குன்னு எனக்கு இருக்கு. சரி, போய் பார்ப்போம். நீங்க காமி, கீழே காமி.
கீழேயா இப்படி தூக்கி காமிங்க. மேலதான் இருக்கிறன்னு குறிப்பா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். சோழர்கள் வாழ்ந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் சோழர்கள் வாழ்ந்த இடமாமா. ஆமா, இங்க இந்த மக்கள்கள் வாழ்ற இடம். மாசம் மாசம் வந்து இவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு காசு கொடுப்பாங்க, வரி. இவங்கெல்லாம் எங்க குளிப்பாங்கன்னா இந்த இங்க குளிப்பாங்க. இந்த மன்னர்கள் எங்க ஷாப்பிங் போவாங்கன்னா அப்படியே திரும்பி பார்த்தினா இங்க ஒரு மால் இருக்கா. ஆமா, இங்கதான் ஷாப்பிங் மன்னர்களுக்கு. அங்க இருந்து எப்படியோ ஓனர்கள் அங்க இருந்து தோடு வாங்கி என் காதுல குத்துறப்ப உங்க காதுல குத்திட்டான். லேக்கு லேக்கு லேக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிபிஷியலா இவங்களே வந்து ஒரு குட்டி பாண்டு மேக் பண்ணிடுறாங்க. இது வந்து லேக் கிடையாது, ஏமாத்திட்டான். எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா டாமினோஸ்ல இருக்கும். இந்த பின்னாடி பாத்தீங்களா, தெரியுதா தெரியுதா? ஸோ என்ன பீஸா சாப்பிட்றதுன்னு தெரியாத காரணத்தினால ஏதோ ஒரு பீஸா சொல்லிட்டு ஆர்டர் ஒரு 10 minutes ஆகும் உட்கார சார் சொல்லிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணிருக்கோம். நல்லா சாப்பிட்டு மால் ஃபுல்லா சுத்திட்டு. அது இல்லாம சாப்பிடுற இதுவே இல்ல. உங்க சித்தி வீடு அது. உங்க சித்தி வீட்டுல போயிட்டு சாப்பாடு தரமா போட்டாங்களா, நிறைய சைடு ஃபுல்லா சாப்பிட்டோம். கீ ரைஸ் எனக்கு எங்க அம்மாச்சி சைடு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டுக்கு வரப்ப நினைச்சேன் சரி கீ ரைஸ் தான் செய்வாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நான் வர கீ ரைஸ் செஞ்சாங்க. அப்புறம் சிக்கன் வச்சாங்க. நல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு இங்க வந்து என் வயிறு ஃபுல்லா இருக்கு, சாப்பிட முடியல. நம்மளால கேட்கிறாருங்கிற காரணத்துக்காக மட்டும் நான் சாப்பிடுறேன். நைட் ட்ரெயின் ஏறோம், வீட்டுக்கு போறோம். அடுத்த நாள் காலேஜ் காலையில. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அம்மா டயர்டு போகணும். மெட்ரோல வரும்போது தூங்கிட்டே வரோம், பஸ்ல வரும்போது தூங்கிட்டே வந்தோம். ட்ரெயின்ல வரும்போது தூங்கவே இல்லை. ஓகே ரைட், நல்லா போச்சு, பரவாயில்ல. போயிட்டு காலேஜ் போயிட்டு அடுத்த நாளே இவன் ஒசூர் கிளம்புறான். காலேஜ் விசிட்டு. ஸோ நான் வந்து இங்க வர்றதுக்கு முன்னாடி நாள் வந்து ஒசூர் போயிட்டு வந்தேன். இன்னைக்கு அடுத்த நாள் வந்த அந்த நாளே வந்து திருப்பி பெங்களூர் கிளம்பிட்டேன். இவன் வந்து பெங்களூர்ல இருந்து ரிட்டர்ன் போயிட்டு அங்க இருந்து திருப்பி அடுத்த நாளே ஒசூர் கிளம்புறான். விசிட்காக போறோம் காலேஜ்ல இருந்து, வேற ஒன்றும் இல்லை. ஏழு கழுத வயசாவது இதுல மீன் பிடிச்ச வந்துருக்கான். ஒரு மீன் பிடிக்கிற மாதிரி தெரியல. மீன் பிடிச்சிட்டவன் இங்கிருக்காடி. நெக்ஸ்ட் வீடியோ மீன் ஃப்ரை. அதே நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அதே மால்ல தான் இருக்கும். பர்கர் கிங்ல இருக்கும். இங்க வந்து இந்த வெனிலா ஐஸ்கிரீம் வந்துட்டு 33 ரூபா போட்டுருந்தாங்க ஒண்ணு. நாங்க வந்து 2 ஐஸ்கிரீம் சேர்த்து 39 ரூபாய் வாங்கிடுவோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா பர்கர் கிங் ஆப் இருக்குல்ல, ஸோ அந்த ஆப்ல போயிட்டு லாகின் பண்ணிட்டு அதுல பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல பே பண்ணிட்டோம். ஸோ வந்து ரெண்டு ஐஸ்கிரீம் வந்து 40 rupees போட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஃபோனை கொண்டு போய் அவங்க கிட்ட காட்டினா டேபிள்லேயே வந்து கொடுக்குறாங்க. டேக்அவே நம்ம தான் போய் வாங்கணும். நாங்கள் போய் வாங்கணும். ஸோ டெலிவரின்னு போட்டோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் நினைக்கிறேன். டேபிள் வந்து கொடுப்பாங்க. கவுண்டர் இங்கே தான் இருக்கு, நாங்களே போய் வாங்கிட்டு வரோம். நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அது வந்து இந்த ஆஃபர் இருக்குமான்னு தெரியல. அது தெரியல, மேபி இருக்கலாம். சரி உருகுது சாப்பிட்டு அப்புறமா சோப் வைக்கிறது. இதுல வந்து நிறைய டிஃபரன்ஸ் டைப் இருக்கு. நிறைய டிசைன் இருங்க காட்டும். இது ஒரு டைப். இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கு. அதெல்லாம் எவ்வளோன்னு மட்டும் காட்டேன். இதெல்லாம் எவ்வளோன்னு கேட்டேன். லாஸ்டா பாத்தீங்கன்னா இது ஒரு டிசைன். இது மாதிரி நிறைய டிசைன் போயிட்டே இருக்கு, காட்டவே முடியலங்களா, அந்த அளவுக்கு டிசைன் வச்சிருக்காங்க. இது ஒன்று லாஸ்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துலயும் அதே டிசைன் இருக்கு. ஜஸ்ட் 200 250 அவ்வளோதான். இது பரவாயில்ல, 200 இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கு. ஜி இதுக்குரியது இங்க இருக்கு ஜி. ஆக்சுவலா இங்க போட்டிருக்க விலை கீழே போட்டிருக்க பேரு. சாரி காய்ஸ், 700 ரூபாய். நான் மேல பாத்துட்டு இருக்கேன், பார்த்தா விலை எல்லாம் கீழே இருக்குது. 700 ரூபாய் கொடுத்து இதை வாங்குறது. நான் சோப்பே 700 ரூபாய் கொடுத்து வாங்க மாட்டேன். நான் இத்தனைக்கும் கீட்டோ சோப்பே யூஸ் பண்ணாலும் 100 ரூபாய் தான் ஒரு சோப்பு. அது வைக்கிறதுக்கு 700 ரூபாய் கொடுத்து வாங்கணுமா? மைசூர் சாண்டில் சோப் வாங்கினா கூட 50 ரூபாய் முடிஞ்சு போயிடும்.
எப்படி எடு மணி வந்து 2:35. பெங்களூர்லேருந்து ட்ரெயின் ஏறி காட்பாடி வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து வீட்டில் போயிட்டு உறக்கம் தான். காலைல காலேஜ் இருக்குது. பை. vlog எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்கிறேன். பாய் சொல்கிறா. சரி பாய்.